ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ज्ञानवासिष्ठम इरेवन यदः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், இரண்டாவது தேவ பூஜை கதை. பாடல் 3. நீண்ட கணா நீண்ட மன ராஜ்யம்தான் நீண்ட மன மயக்கம் என்றே ஈண்டு பவம் தனை நினைவாய் தோற்றரவு மாத்திரமாம் இந்த ஞாலம் காண்டக உண்டு அன்றிலதும் அன்றென்றே வேற்று எண்ணம் களைதல் தானே ஆண்டகையே நன்றான காட்சியென மெய்ஞானர் அறைவர் அன்றே. பக்கம் 446வது பக்கம். இந்த உலகம் வெறும் தோற்ற மாத்திரம், கனவு போல, மனோராஜ்யம் போல என்பதை புரிந்து கொண்டு இதன் மேல் இருக்கின்ற மயக்கத்தை மோகத்தை விட்டுவிடுவாயாக. இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் ஹிதோபதேசம். இந்த உலகம் மனக்கற்பனை, மனதினால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த உடல் முதலானவைகள் பொய்யானவை, ஆத்மா மேல் மாயையினால் கல்பிக்கப்பட்டதாக இருக்கின்றவை. அதனால் தோற்றம். ஒன்றுமே இல்லை, வெறும் மாயை என்பது அல்ல. ஒன்று இருக்கின்றது, அதன் மேல் பல்வேறு தோற்றங்கள் மாயையினால் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தோற்றங்கள் மாயையினால் கல்பிக்கப்பட்ட தோற்றங்கள் தோற்றம் மாத்திரம், பொய்யானவை. அந்த தோற்றங்களுக்கு உள்ளே மாறுபடாத ஒரு மெய்ப்பொருள் சத்தியம் இருக்கின்றது. இதுதான் அத்வைத்தம். வெறும் தோற்றம் மாத்திரம், எல்லாமே பொய், மாயை, ஒன்றுமே இல்லை என்று முடித்துட்டா அது சூன்யவாதமாயிரும். ஒன்றும் இல்லை என்று அப்படி சொல்லவில்லை சாஸ்திரம். அது உண்மை இல்லை. இந்த தோற்றங்கள், தோற்றத்தில் தெரிகின்ற வேறுபாடுகள், அவைகள் கல்பிதம்.
எல்லா தோற்றங்களுக்கும் ஆதாரமாக ஒரு பரம்பொருள், ஒரு மெய்ப்பொருள் இருக்கின்றது. அதனால் நான் என்ற ஆத்மா மேலே உடல், மனம் என்ற கல்பிதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதை போல பிரம்மம் என்ற பரம்பொருளினிடத்தில் இந்த உலகம் என்ற தோற்றமானது கல்பிக்கப்பட்டிருக்கின்றது, விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த பிரம்மமே தன்னுடைய மாயா சக்தி அதனால் தன்மேல் உலகத்தை கல்பித்து தானே உலகமாக தோன்றுவதாக இருக்கின்றது. தன்மேல் கல்பித்து கொள்கிறது அப்படிங்கிற பொழுது தன்மேல் நாமரூபங்களை கல்பித்து கொண்டு அது உலகமாக அதுவே விளங்குகின்றது. அதனால் அது கல்பனை பண்ணுறது மட்டுமில்லை, உபாதான காரணமாகவும் இருக்குது. கல்பனை மட்டும் பண்ணுகிறதுனா அது நிமித்த காரணம்னு ஆயிரும். அப்போ அந்த கல்பனைக்கு ஆதாரமாக தானே இருக்கின்றது. அதனால் உபாதான காரணம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மண்ணின் மேல் பானை போல, தங்கத்தின் மேலே நகைகள் போல. இப்போ தங்கம்ங்கிற ஒரு பொருள் மேலே நகைகள்ங்கிற தோற்றமானது கல்பிக்கப்பட்டிருக்கின்றது. தங்கம் ஜடப்பொருள்ங்கிறதுனால அதை கல்பிக்கின்ற அந்த பொற்கொள்ளர் அதற்கு வேறாக, நிமித்த காரணம் அதற்கு வேறாக இருக்கின்றது. இங்கே பிரம்மம் சேத்தன வஸ்து தன்னுடைய மாயா சக்தியினால் மாயா சக்தியையே உபாதான காரணமாக கொண்டு தன்மேலே தானே கல்பித்து கொள்ளுகின்றது. எது மாதிரி? மனோராஜ்யம் போல, கனவு போல. அதனால் இந்த உலகம், உலக வாழ்க்கை, இந்த மனது தானே தன்மேலேயே ஒரு உலகத்தை கல்பித்து கொண்டு அது இருக்கின்றது. இப்போ கனவு உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது எது? மனோவிருத்திகள் தான். அந்த கனவு உலகத்தை கல்பித்தது எது? அதே மனசு தான், மனோவிருத்திகள் தான். ரெண்டும் ஒன்று தான் என்பது. இந்த உலகம் நீண்ட கனா, நீண்ட மனராஜ்யம்தான், நீண்ட மனமயக்கம் என்றே அது அனாதியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. முடிவில்லாமல் பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு என்று இந்த மனமயக்கமானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீண்டன்னு போகிற நீண்ட மனமயக்கம் என்றே ஈண்டு பவம் தனை நினைவாய். இங்கே பிறவியை இவ்வாறு நீ நினைப்பாயாக, அறிந்து கொள்வாயாக. தோற்று அரவு மாத்திரமாம் இந்த ஞாலம். தோற்றம் மாத்திரமாக இருக்கின்ற இந்த உலகமானது காண்டக உண்டு அன்று அலது அன்று என்றே வேற்று எண்ணம் களைதல் தானே ஆண்டகையே நன்றான காட்சி என. இந்த உலகம் தோற்றமாக இருக்கிறது, தோற்றமாக தெரிகின்றதுங்கிறதுனால அது இல்லவே இல்லை என்று முயல் கொம்பு மாதிரின்னு சொல்ல முடியாது. சரி, அது சத்தியமாக இருக்கிறதுன்னு சொல்லலாமானா அந்த தோற்றம் மறைந்து விடுகின்றது. அதனால் இருக்கிறது என்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாத ஒரு தன்மை உடையது இந்த தோற்றமானது. தோற்றத்தில் தெரிகிறதுங்கிறதுனால அஞ்ஞான காலத்தில் அது சத்தியமாகவும் இருக்கின்றது, அதிலிருந்து இன்ப துன்ப அனுபவங்களும் வருகின்றது. ஆகவே அது உண்மை போல இருக்கின்றது. இல்லவே இல்லைன்னா அது பிரச்சனையே இல்லை. உண்மையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் போலி தான் பல சமயங்களில் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. போலிகள் தான். அப்படி இந்த உலகமே ஒரு போலி தோற்றமாக இருக்கின்றது. அதனால் உண்டு அன்று அளதும் அன்று, இருக்கிறது அன்று, இல்லை என்பதும் அன்று என்றே வேற்று எண்ணம் களைதல் வேண்டும். அப்போ தோற்றத்தில் தெரிகின்றது, ஆராய்ந்து பார்த்தால் இல்லாமல் போய்விடுகிறது. தோற்றத்தில் தெரியறதுனால அது இருக்கிறது, ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இல்லாமல் போவதனால் அது இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். வேற்று எண்ணம் களைதல் தானே. இது இப்படி பொய் தோற்றமாக காட்சி மாத்திரமாக இருக்கிறது என்று புரிந்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை சத்தியம் என்று நினைத்தலை களைதல் தானே நன்றான காட்சி. அதனால் இந்த வேறுபாடுகள் தோற்றத்தில் இருக்குது, வாஸ்தவமாக இல்லை. ஆகவே அவை நீக்கப்பட வேண்டியது என்று நீக்க வேண்டும்.
வேற்று எண்ணம்னா வேறுபாடு, இந்த தோற்றத்தில் தெரிகின்ற வேறுபாடுகளை குறித்த எண்ணம். இது வேறு, அது வேறு, நான் வேறு, இந்த உலகம் வேறு, இப்படி காணுகின்ற அந்த எண்ணம். அது மனதினால் அந்த பேதங்கள், மனதில் பேதங்கள் தெரிகின்றது, உலகத்தில் காட்சியில் பேதங்கள் தெரிகின்றது. ஆனால் அந்த பேதங்கள் சத்தியம் இல்லை என்ற அந்த உண்மையை பற்றிய மெய் அறிவினால் இந்த பேதங்களை நீக்க வேண்டும். பேதங்கள் என்று புரிந்து கொள்ளுதல் தான் நீக்குதல். அதனால் பேதங்களை நீக்குதல்னாக்கா தனியாக நீக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ், ஒரு காரியம் பண்ணணுங்கிறது இல்லை. அது பேதம் தோற்றம் மாத்திரம்னு புரிந்து கொண்டாலே அது தானே நீங்கி விடுகின்றது. காணல் நீர் உண்மை இல்லை என்று புரிந்து கொண்ட பிறகு அந்த தோற்றத்தை அழிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமான? ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லையே. அது தெரிந்த பொழுது, விவேகம் இல்லாத பொழுது சத்தியம் நினச்சோம். அதனால் அதை நோக்கி ஓடுதல் ஒரு பிரவர்த்தியானது இருந்தது. எப்பொழுது ஆராய்ச்சியினால் அது உண்மை இல்லை, வெறும் தோற்றம் என்ற புரிதல் வருகின்றதோ அதன் பிறகும் தோற்றம் இருக்கலாம். ஆனால் அது நமக்கு பந்தத்தை உண்டு பண்ணுவது இல்லை. வெறும் தோற்றம் மாத்திரங்கிற அந்த புரிதலே அதிலிருந்து வருகின்ற சம்சாரத்தை நீக்கி விடுகின்றது. கனவுல காண்கின்றோம், பயங்கரமான கனவு வருது, ஏதோ புலி துரத்துதுன்னாக்கா பயந்து போய் விழிக்கிறார். விழித்த உடனே இது கனவுன்னா அந்த இது கனவுங்கிற விவேகமே அது வரைக்கும் இருந்த பயத்தை போக்கிறது. அதுக்கப்புறம் அந்த புலியை துரத்துறதுக்கோ பயத்தை போக்குறதுக்கோ வேறு ஏதாவது பண்ணணுமான? ஒன்றும் பண்ண வேணாம். அந்த உண்மையை பற்றிய விழிப்பு வந்துட்டாலே அது மறைந்து விடுகிறது. ஏன்னா அது கற்பனை தோற்றம். அது மாதிரி இந்த தோற்றங்கள் வெறும் தோற்றம் என்ற புரிதல் சரியாக இருந்தாலே உலக மாயையானது மறைந்துவிடும். அதனால் தங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய நகைகள் வெறும் கல்பிதம், உண்மை இல்லை. அது உண்மை இல்லைன்னு புரிந்து கொள்வதுக்கு அந்த நகையெல்லாம் அழிக்கணுமான? அதெல்லாம் அழித்து திரும்ப தங்க கட்டியாக உருண்டையாக கொண்டு வந்தால் தான் தங்கம்ங்கிறது நமக்கு அப்போ தான் தங்கமாக ஆகிவிட்டதுன்னா. நகையாக இருக்கிறபோது தங்கமாக இல்லை, அதுக்கு முன்னாடி தங்கமாக இருந்தது, எல்லாத்தையும் அழித்த உடனே திரும்ப நகையாக ஆகிவிட்டதுன்னு அதுக்கு மேலே ப்ராசஸ் ஏதாவது பண்ணணுமானா ஒன்றும் இல்லை. அது வெறும் தோற்றம்னு புரிந்து கொண்டாலே போதும். அந்த தோற்றத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்திருந்தோம். உண்மையை புரிந்து கொண்டு அது வெறும் தோற்றம்னு புரிந்து கொண்டால் அதை நன்றாகவே அனுபவிக்கலாம். அந்த நகை தோற்றங்கள் நல்லாவே இருக்கே, பரவாயில்லையே தங்கை நகை நல்லாவே இருக்கேன்னு அதை இன்னும் பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அதற்கு சத்தியத்துவங்கிறது புத்தியில் இருக்காது. அதனால் அதான் களைதல். அதனால் வேற்று எண்ணம் களைதல்னா அது வேறு வேறானது என்ற எண்ணத்தை களைதல். நன்றான காட்சினா அதை நீக்கினாலே போதும்னு. நல்லா கல்லை கண்டால் நாயை காணோம்னா, அதனால் இந்த நாய்ங்கிறது தோற்றம், அது கல்லாம் உண்மை பொருள்னு தெரிந்து கொண்ட உடனே அந்த நாய் என்ற எண்ணமானது நீங்கி விடுதல். இப்போ நாய் வேறு கல் வேறு என்ற அந்த எண்ணமானது, வேற்றுமை எண்ணமானது நீங்குதல் என்பது அது உண்மை இல்லை, தோற்றம் மாத்திரம்னு புரிந்து கொள்ளுதல் நன்றான காட்சி. அதுதான் நன்றான காட்சி. ஆனால் உலகம் பிரம்மம் இருக்குது, பிரம்மம் தான் உலகமாக இருக்கிறது. ஆனால் இங்கு எல்லாம் பிரம்மமே, எல்லாம் ஆத்மாவே என்று புரிந்து கொள்ளுதல், இருப்பதெல்லாம் இறைவனே என்று புரிந்து கொள்ளுதல் நன்றான காட்சி. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே இதிலேருந்து தப்பிச்சு எங்கேயோ போகணுங்கிறது இல்லை. இதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் தற்காலிகமானவை. மெய்ப்பொருள் ஒன்றுதான், அதுதான் அனைத்துமாகவும் இருக்கிறது என்ற அந்த புரிதல், அதுதான் நன்றான காட்சி. அதனால தான் பண்டிதாக சமதர்ஷினகன்னு சொல்லியிருக்கு. அந்த சமதர்ஷனம் அப்படிங்கிறது தான் சமயக் தர்சனம், அதுதான் நன்றான காட்சிங்கிறாரு. மாசரு காட்சின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். மாசரு காட்சியவர்க்குனா, மாசரு காட்சினா அந்த தோற்றம்ங்கிற மாசு நீங்கிய காட்சி, அது காட்சி என மெய்ஞானம் அறைவர். இருக்கு இல்லை என்ற வேற்று எண்ணங்களை, வேறுபட்ட எண்ணங்களை களைதல் என்பதுதான் மெய்ப்பொருள் காட்சி. அதனால் இதெல்லாம் நீக்கின பிறகு மெய்ப்பொருளை காண்பதற்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. வேற்றுமை உணர்வு நீங்கினாலே மெய்ப்பொருள் காட்சியானது தானே இருக்கின்றது. அதுதான் இருக்குது. அதனால் அந்த புரிதல் மெய்ஞானம், அதுதான் மெய்ப்பொருள் காட்சி என மெய்ஞானர் அறைவர் அன்றேங்கிறது அசைச்சொல் கூறுவார்களே. அதனால் இங்கே என்ன சொல்ல வர்றார்? இந்த தோற்றங்கள் எல்லாம் மனதினுடைய கல்பனைகள். அந்த மனக்கல்பனைகளை, மன சங்கல்பத்தை, தோற்றம் வேறு வேறு, அது சத்தியம் என்ற எண்ணத்தை விட்டு விடுதல் தான் மெய்க்காட்சி. அடுத்த பாடல்.
தீரனாம் எப்படியும் ஜெகக்கடவம் எனல் அறுதி தேகநாசம் சாறுநாள் வீணிலே பரிதவிக்கும் ஆறு எண்ணோ ஜகத்தில் உள்ளோர் வீரனே எப்படியும் ஜனித்தோர்க்கு சிறிது சுகம் மேவ அற்றோ சேருமோர் பொருள்களிலே செருக்குகின்ற செருக்கு என்னோ செப்புவாயே தீரனாம் எப்படியும் ஜெகக்கடவம் எனல் அறுதி தேகநாசம் சாறுநாள் வீணிலே பரிதவிக்கும் ஆறு என்னோ ஜகத்தில் உள்ளோர் வீரனே எப்படியும் செனித்தோர்க்கு சிறிது சுகம் மேவ அன்றோ சேருமோர் பொருள்களிலே செருக்குகின்ற செருக்கு என்னோ செப்புவாயே இப்படி உலகம் ஆத்மா இருக்கின்றது, உலகம் மனக்காட்சியாக மனத்தோற்றமாக இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் விவகாரத்தில் மரணம் என்பது வருகின்றது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் சரீரத்தை விட்டு பிரிந்து போகின்றார்கள். அதனால் துக்கம் வருதே, அதை என்ன பண்ணுறதுன்னா, அதனால் அது தெரியலைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் விவகார உலகங்கிறது இருக்கத்தான் செய்கின்றது. பாரமார்த்திகமாக பிறப்பு இறப்பு இல்லை, ஆத்மா தான் சத்தியம், இதெல்லாம் மித்யா, வெறும் தோற்ற மாத்திரம்னு நீங்கள் சொன்னாலும் இந்த விவகாரத்தில் உலகம் இருக்குது. அதனால் பிறப்பு இறப்பு வருது, சுக துக்கம் வருது. அதுக்கு என்ன பண்ணுறது என்று கேட்டால் அதற்கு என்ன பண்ணணும்? விவேகத்தை பலமாக்கி கொள்ளணும். அதான் சொல்கிறார், தீர நாம் எப்படியும் சகக்கடவோம். செகுத்தல் அப்படின்னா அழிதல் என்ற அர்த்தம். சகக்கடவோம்னா இறந்து போவோம். ஹே தீர, புத்திசாலியே. தீரன்னா புத்தியினால், தீமான் அர்த்தம். தீரன்னா தீமான், புத்தியினால் புலன்களை மனதை அடக்கியவனுக்கு தீரன்னு பேர். புத்திசாலி விவேக்கியே, எப்படியும் நாம் ஜகக்கடவோம், எப்படியும் மரணத்தை அடைவோம். எப்படியும் மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாததா. உடலை எடுத்தவர்களுக்கு அந்த உடலினுடைய மரணம் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. எப்படியும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம்னா. எனல் அறுதி தேக நாசம் சாறு நாள் வீரிலே பரிதவிக்கும் ஆறு எண்ணோ. இந்த சரீரமானது அழிகின்ற பொழுது அதனால் பரிதவிப்பு ஏன், எதற்காக அதில் பரிதவிப்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? உடம்பு தான் பிறந்தது, உடம்பு அழிகின்றது, ஆத்மா பிறப்பது இல்லை, அழிவது இல்லை. அதனால் அதில் வருந்தி பிரயோஜனம், வருந்த வேண்டிய அவசியம் இல்லை, வருந்தி பிரயோஜனம் இல்லை. வருந்தினாலும் போகிற சரீரத்தை தடுக்க முடியுமானா தடுக்க முடியாது, வர்றது வரத்தான் செய்யும். தேக நாசம் சாறு நாள் அப்படின்னா இந்த உடலினுடைய அழிவானது ஏற்படுகின்ற பொழுது, அது எப்போ வரும்னு தெரியாது. அப்படி வருகின்ற பொழுது, மரணம் வருகின்ற பொழுது, மரணம் வர்றது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் மரணம் வந்துவிடுமோங்கிற பயமானது இருக்கின்றது. அல்ல, நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மரண காலத்தில் இருக்கின்ற பொழுது பரிதவிப்பானது வருகின்றது. வீணிலே பரிதவிக்கும் ஆறு எண்ணோ. வீணாக போகிறோம், இந்த போவதே, சரீரம் போவதே, மரணம் அடையப் போகிறோம் அல்லது மரணம் அடையப் போகிறார்கள் என்று பரிதவிப்பதனால என்ன பயன்? அது வீண். ஏன்னா தடுக்க முடியாது. சரீரத்தினுடைய அழிவை யாரும் எந்த விதத்திலையும் தடுக்க முடியாது. எப்படியும் ஜனித்தோர்க்கு சிறிது சுக மேவவன்றோ. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறவன் கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். அது உலக விதி. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தாருக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே
அது உண்டு. பிறந்த குழந்தை பிறந்த பொழுதே இறந்து போகலாம், அதுவும் இருக்குது. பிறக்கிற பொழுதே பிறக்கிற குழந்தை, பிறக்காமலே வயிற்றிலேயே கர்ப்பத்திலேயே இறந்து போகிற ஜீவன் உண்டு. அப்புறம் பிறந்த உடனே பிறக்கிறது உண்டு, அல்லது பிறந்த உடனே இறக்கிறது உண்டு. இல்லை சில நாட்கள் சில மாதங்கள் இறந்து போகிறது உண்டு, சில வருடங்களில் போகிறது உண்டு, அல்லது 100-120 வருஷம் இருந்துட்டு போகிறதும் உண்டு. எப்படி இருந்தாலும் இந்த மரணம் தடுக்க முடியாதது, தவிர்க்க முடியாதது. அதனால் அதை ஏற்றுக்கொள்வோம். அதை ஏற்றுக்கொள்கிறத தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வருந்தி பயனில்லை. அதை அங்கே சொல்லியிருக்கிறது, வீணிலே பரிதவிக்கும். இதனால் ஒரு நாள் கண்டிப்பாக எப்படிக்கும் இது அழியத்தான் போகுது. அதனால் அதற்காக வருந்தி, அழியுகின்ற உடலுக்காக, உறவுகளுக்காக, செல்வங்களுக்காக வருந்தி பயன் இல்லை. அது அதனுடைய விதிப்படி நடக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த பிறவி உடம்புல இருக்கிற பொழுதும் சிறிது காலம் சுகமானது இருக்கின்றது. அந்த சிறிது சுகம் மேவவற்றோ, அந்த சுகமானது சரீரத்தில் இருக்கிற பொழுது சுகம் வருகின்றது, துக்கம் வருகின்றது. சுகம் வர்ற பொழுது ஆகா நான் சுகியாக இருக்கிறேன்னு, எங்கிட்ட எல்லா ஐஸ்வர்யமும் இருக்குது, இளமை இருக்குது, அழகு இருக்குது, செல்வம் இருக்குது, அதிகாரம் இருக்குது என்று அதில் கர்வமானது வருகின்றது, அகங்காரமானது வருகின்றது. அதனால் என்ன பிரயோஜனம்? அதுவும் நிலையாக இருக்க போகிறது இல்லை. அதனால் அந்த அகங்காரத்தினால் செல்வம் வருது, அந்த செல்வத்தில் ஏதோ புண்ணியத்தினால் செல்வம் வருது, அதை பெறுகின்றோம், அடைகின்றோம், அனுபவிக்கின்றோம். ஆனால் அதில் அகங்காரம் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது மாறுபடக்கூடியது, நம்முடைய கையில் இல்லை. செல்வம் போகும், இளமை போகும், அழகு போகும், சரீரமே ஒரு நாள் போகும், சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அனைத்தும் எல்லாம் ஒரு நாள் போகும். அதனால் இதில் மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன இருக்கின்றது? அதனால் மரணத்தை குறித்து வருந்துவதற்கு என்ன இருக்கிறது? முதல் கேள்வி. 2 விஷயம். ஒன்று, மரணம் தவிர்க்க முடியாதது, அதனால் மரணத்தை குறித்து வரிந்து பயனில்லை, அதில் பரிதவிப்புங்கிறது தேவையில்லை என்று சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் சுகம் வருதேன்னு அந்த சுகத்துக்காக செருக்கு அகங்காரம் அடைகிறது என்பதும் தேவையில்லை. ஏன்னா அது நிலையில்லாதது, அந்த செல்வம் எதுவும் நிலையில்லாதது. அதனால் சேருமோர் பொருள்களிலே செருக்குகின்ற செருக்கு என்னேனா, ஏன் செருக்கு வேண்டியதில்லைன்னா அது சிறிது சுகம், அது எப்படியும் சிறிது, அது ஒரு அல்பமான சுகம், அல்ப காலம் இருக்கக்கூடிய சுகம். அதனால் உலக அழகினா அந்த வருஷத்துக்கு ஒரு அடுத்த வருஷத்துக்கு வேறு ஆளை தேர்ந்தெடுத்துட்றான். அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த வருஷம் அப்போ கிடைச்ச உடனே ஆகா ஓகோன்னு இருக்குன்னா அடுத்த வருஷம் வேறு ஆள். இப்படி எல்லாமே மாறுகின்றது. அதனால் அதில் செருக்கு கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் மரணத்தை குறித்து வருந்துவதற்கும் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வங்களை குறித்து, சுகத்தை குறித்து கொண்டாடுவதற்கு, அகங்காரம் கொள்வதற்கும், சுகம் வந்தால் சுகத்தை ஏற்றுக்கொள்ளலாம், விதிப்படி வருது, சரி இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம், கடவுளுடைய அருள் கிடச்சிருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது என்னுடையது, அது நித்தியமானது, நிரந்தரமானதுன்னு அகங்காரம் கொள்வது அது பிறகு பெரிய துன்பத்தை கொடுக்கும். ஏன்னா பெரிய அகங்காரம் பலமாக எந்தளவுக்கு அதில் அகங்காரம் இருக்கோ, அந்தளவுக்கு பற்றுதல் இருக்கோ, அதில் எந்தளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமோ, அது போகின்ற பொழுது, மரணம் அடைகின்ற பொழுது அல்லது பிரிகின்ற பொழுது அது அதே அளவு பெரிய துக்கத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ அது போகின்ற பொழுது அதே அளவு துக்கத்தை கொடுக்கும். மகிழ்ச்சி வருகின்ற பொழுது அது பெருசாக நினைக்கிறதில்ல, பகவான் கொடுத்தது அப்படின்னா. அந்த எண்ணம் இருந்தாக்கா போகின்ற பொழுது கொடுத்தவனை எடுத்துக்கொண்டாண்டினா, அவரை யார் கொடுத்தாரோ அவரை எடுத்துக்கொண்டார். கொடுக்கிறவருக்கு கொடுக்கறதுக்கு உரிமை இருந்தால் எடுத்துக்கொள்வதற்கும் அவருக்கு உரிமை இருக்கின்றது. அதனால் அந்த பாவனை பெறுகின்ற பொழுது அந்த பாவனை இருந்தால் போகின்ற பொழுதும் உரிமையானவர் எடுத்துக்கொண்டார், இதில் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த மனசாந்தியானது இருக்கும். அப்படி இல்லாமல் அதில் அகங்காரம் கொண்டா அது போகிற பொழுது எந்த அளவுக்கு அகங்காரம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த அகங்காரத்துக்கு அடியானது வரும், துன்பமானது வரும். அதனால் இந்த மரணத்தை குறித்து வருந்துவதற்கும் ஒன்றும் இல்லை, பரிதவிப்பதனால பிரயோஜனம் இல்லை. வீணிலே பரிதவிக்கும் 6 எண்ணம் ஒரு விஷயம். அப்புறம் செருக்குகின்ற செருக்கு எண்ணம், அது மகிழ்ச்சியை கொண்டாடுறதுங்கிறதும் தேவை இல்லை. அப்போ அதில் சமநிலை, அதனால்தான் சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதுன்னு சொல்லிட்டேன். இந்த சித்தி அசித்திங்கிறது
வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களில் ஒன்று. அது விவகார உலகத்தில் வியாபகாரிக சத்தியத்தில் இந்த சரீரம், உலகம், உலக வாழ்க்கை, உடலுக்கு வர்றது, உறவுகளுக்கு வர்றது வரத்தான் செய்யும். அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் அதற்கு மேலே பாரமார்த்திகமாக எது இருக்கின்றதோ அது பிறப்பதும் இல்லை, அழிவதும் இல்லை, அது பூர்ணமாக இருக்கின்றது, அதில் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற அந்த தெளிவுனால் அது மனதில் உறுதியாக இருந்தால் இந்த விவகாரத்தில் வருகின்ற மாறுபாடுகளை வேடிக்கையாக காண முடியும். அடுத்த பாடல், 5வது பாடல். துண்ணு பொருள்களில் வேறு கூறு ஒழித்து தோற்றரவு மாத்திரத்தே மண்ணு ஜமமாய் உலகை காண்டியால் தோற்றரவு மாத்திரந்தான் உண்ணு மனக்கண்ணாடிக்கு அழுக்காகும் ஆதலினால் உற்றது எல்லாம் பின்னம் அறவே மாற்றி தோற்றரவு இல்லாதவனா பெருமையோனே. துண்ணு பொருள்களில் வேறு கூறொழித்து தோற்றரவு மாத்திரத்தே மண்ணு சமமாய் உலகை காண்டியால் தோற்றரவு மாத்திரந்தான் ஒன்று மனக்கண்ணாடிக்கு அழுக்காகும் ஆதலினால் உற்றது எல்லாம் பின்னமறவே மாற்றி தோற்றரவு இல்லாதவனா பெருமையோனே. துண்ணு பொருள்களில் வேறு கூறு ஒழித்து. துண்ணு பொருள்களில்னா பொருந்துகின்ற, காணுகின்ற, காணப்படுகின்ற, இங்கு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருட்களில், உலக பொருட்கள், போக விஷயங்கள், அதில் வேறு கூறு ஒழித்து, அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீக்கினா அந்த வேறுபாடுகள் உண்மை இல்லை, தற்காலிகமானது என்று புரிந்து கொண்டு அதற்கு கொடுத்திருக்கின்ற சத்தியத்துவத்தை நீக்கி, இப்போ ஆதாரமான பரம்பொருள் தரிசனத்தினால், பரமாத்ம தரிசனத்தினால் உலகத் தோற்றம் எனும் வேறுபாடுகளை உண்மை இல்லை என்று நீக்கி, தங்கத்தை பார்க்கறதுனால நகைகள்ங்கிற தோற்றம் உண்மை இல்லை என்று அவைகளுக்கு இதுவரை கொடுத்திருந்த சத்தியத்துவத்தை நீக்கி, தோற்றரவு மாத்திரத்தே மண்ணு சமமாய் உலகை காண்டியால், ஆபாச மாத்திரமாக, தோற்றரவுங்கிறது தோற்ற மாத்திரமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகை, அதற்குள்ள சமமாக இருக்கின்ற பரம்பொருளை, சாமான்யமாக இருக்கின்ற பரம்பொருளை கண்டால் சாமான்யமாக இச்சகத்தை காண்பாயாக. சமமாய் உலகை காண்டியால், ஆளுங்கிற அசைச்சொல், காண்டினா காண்பாயாக, சமமாய் உலகை காண்பாயாக. சமமாய் காணுதல்னாக்கா எல்லா நாமரூபங்களிலும் சமமாக இருக்கின்ற பரம்பொருளாக காண்பது, மெய்ப்பொருள் காண்பது. வித்யா வினய சம்பன்னே, அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பண்டிதாக சமதர்ஷினக, நன்றாக படித்த பிராமணர், யானை, குதிரை, நாயை சமைச்சு சாப்பிட்றவன், இது எல்லாவற்றுள்ளும் சமமாக என்ன இருக்குது? ஆத்மா ஒன்றாகத்தான் இருக்கின்றது. உடல் வேறு வேறாக இருக்குது, தோற்றம் வேறு வேறாக இருக்குது, ஆனால் உள்ளே ஆத்மா ஒன்று தான். அது ஒரே ஆத்மா தான் அனைத்துள்ளும் இருக்குன்னு பார்க்கறது தான் சமதர்சனம். ஆனால் சமமாக இருக்கின்ற வஸ்துவத்தை காணுதல்ங்கிறது சாமானியம். அதான் சாமானியம், சமமாய் உலகை, சாமானிய திருஷ்டி. இந்த ஜெகத்தை காண்பாயாக. தோற்றரவு மாத்திரந்தான் உண்ணு மனக்கண்ணாடிக்கு அழுக்காகும். இந்த பரம்பொருளை காணுகின்ற அந்த காட்சிக்கு அழுக்காக, அதை மறைப்பதாக இருக்கின்ற அழுக்காக இருப்பது இந்த நாமரூபங்கள்ங்கிற தோற்றம். அதனால் இந்த தோற்றம்தான் பரமார்த்த திருஷ்டி என்பதை மறைத்திருக்கின்ற அழுக்கு. அது அஜ்ஞான காரியம். அஜ்ஞான காரியமாக இருக்கிறது ஒரு பொருள் தான்,
ஆனால் அந்த ஒரு பொருளை தெரியாமல் அதில் கண்ணாடியை பார்த்தா கண்ணாடியில் தெளிவான உருவம் தெரியலைன்னா அப்போ என்னது, அந்த கண்ணாடியில் மேலே ஒரு அழுக்கு படிந்திருக்கிறது, புகை படிந்திருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது மெய்ப்பொருள் தெளிவாக தெரிவது இல்லை. அப்போ அந்த அழுக்கை நீக்குனாக்க மெய்ப்பொருள் உள்ளவாறு விளங்குகின்றது. அது மாதிரி இந்த நாம ரூபங்கள் என்பது பரம்பொருளை மறைத்திருக்கின்ற அழுக்கு. ஒன்று மனக்கண்ணாடிக்கு அப்படின்னா பரம்பொருளை பார்க்கின்ற அந்த தத்துவ திருஷ்டிக்கு, ஞான திருஷ்டிக்கு இவை அழுக்காக இருக்கின்றன. ஆதலினால் உற்றது எல்லாம் பின்னம் அறவே மாற்றி இந்த மனதில் வருகின்ற சங்கல்பங்கள் அனைத்தையும் வேறுபாடு இல்லாமல் நீக்கி, அது வேறுபட்டது என்ற எண்ணத்தை நீக்கி, பின்னம் அறவேனா அந்த வேறுபாடுகள் நீங்குமாறு மாற்றி, அந்த வேறுபாடுகளை நீக்கி, வேறுபாடுகளை விடுத்து தோற்றரவு இல்லாதவனாக, தோற்றரவு அந்த தோற்றம்ங்கிற காட்சி இல்லாதவனாக ஆவாய், அதாவது நிர்விகல்பனாய் ஆவாய். அதனால் இந்த தோற்றம் உலகம் சத்தியம் என்று மனதில் வருகின்ற அந்த எண்ணம் உலகத்துக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தி. ஏன்னா அது நம்ம புத்தியில் நாம் நினைத்து கொண்டது. அது தங்கம் நகையாக விளங்கி கொண்டிருக்கு, அல்லது சில ஒரே மாதிரியான பிளாஸ்டிக் பொருள். இன்றைக்கி எல்லாம் இல்லை, எல்லா டாய்ஸும் பிளாஸ்டிக்காக தானே இருக்குது. நான் சொல்கிறேன், அல்லது மரமாக இருக்குது. ஒரு மரத்தில் பலவிதமான விளையாட்டு பொருள்கள், யானை, குதிரை என்று மனிதன், விலங்குகள், பறவைன்னு பலவிதமான வடிவங்களை செய்து வைத்து கொண்டு குழந்தை அந்த ஒன்றொன்றையும் பார்த்து அதை வைத்து கொண்டு விளையாடுகின்றது. ஆனால் உண்மையில் என்னது, எல்லாமே ஒரே மரம்தான். அந்த மரம்ங்கிற அதுக்கு அந்த மரம்ங்கிற விவேகம் இல்லை, அல்லது அது அந்த தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால் ஒரு தோற்றத்தை பார்த்த உடனே மகிழ்ச்சி, இன்னொரு தோற்றத்தை பார்த்த உடனே பயம்னா. அப்படியே அந்த பொம்மைகளுக்குள்ளே பொம்மையை பார்த்தாக்கா ஒரு பொம்மையை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பொம்மையை பார்த்தா பயமாக இருக்குதுன்னு, இந்த மாதிரி அந்த தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து கொண்டு இருக்கின்றது. அந்த தோற்றம் உண்மையில்லைன்னு விவேகம் வர்ற பொழுது, அந்த குழந்தைக்கு புரிகின்ற பொழுது, அடிப்படை பொருள் ஒன்றுதான் என்று புரிகின்ற பொழுது அந்த தோற்றம் நீங்கி விடுகின்றது. தோற்றம் நீங்கினா அது நிர்விகல்பம், நிர்விகல்ப நிலை. தோற்றம் தோற்றரவு இல்லாதவனாக ஆவாயாக அப்படின்னு அர்த்தம். பெருமையோனே அப்படிங்கிறது ஆவாயாகங்கிற பொருள் எடுத்துக்கொள்ளணும். உலகங்கிறது வெறும் தோற்ற மாத்திரம், உடல்ங்கிறது வெறும் தோற்ற மாத்திரம். இந்த தோற்றம் உண்மை இல்லை என்று அதை நீக்கிவிட வேண்டும். இப்போ மனதில் இருந்து அந்த தோற்றங்கள், வேறுபாடுகள், அது சத்தியங்கிற எண்ணமானது நீங்கிவிட்டால் மனதுக்கு பிரவൃத்திக்கு விஷயம் இல்லை, நிவர்த்திக்கு விஷயம் இல்லை. மனசு தான் ஒரு விஷயத்தை பார்த்து இது நல்ல விஷயம், இது நல்ல பொருள், இது கெட்ட விஷயம், கெட்ட பொருள்னு மனசு முடிவு பண்ணுது. அப்புறம் நல்ல விஷயம் எதை முடிவு பண்ணுதோ அதை நோக்கி ஓடுகிறது. எது கெட்டதுன்னு நினைக்குதோ அதை பார்த்து பயப்படுது, அதை விளக்க பார்க்குது, இல்லை அதன் மேலே கோபம் கொள்ளுகின்றது. அப்போ ரெண்டுமே பொருளை சார்ந்ததாக இல்லை, மனதினுடைய கல்பனையை சார்ந்ததாக, சங்கல்பத்தை சார்ந்ததாக, அதனுடைய வாசனையை, அதனுடைய விவேகம் அவிவேகத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. நல்ல பொருள் கெட்ட பொருள்னு உலகத்தில் நம்ம எதையும் நிச்சயித்து சொல்ல முடியாது. ஒருவருக்கு ஒன்று நல்லதாக தெரிகிறது, அதே ஒன்று இன்னொருவருக்கு கெட்டதாக தெரிகின்றது. அப்போ பொருள் நல்லதாக கெட்டதான்னா, ஒருத்தர் ஒரு வீட்டையோ வண்டியையோ அல்லது ஒரு பொருளை விற்கணும்னு பார்க்குறான். எப்படியாவது இது தொலைச்சிட்டா நிம்மதி அப்படின்னு எப்படியாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுத்துறலான்னு பார்க்குறான். இன்னொருத்தன் எப்படியாவது நமக்கு புதுசாக வாங்க முடியலனாலும் அந்த பொருளையாவது வாங்கிடலாம்னா, அந்த காரையோ பழைய வீட்டையோ வாங்கி நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மராமத்து பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அவனுக்கு என்னது, அந்த பொருள் வந்தால் சந்தோஷம், விற்கிறவனுக்கு பொருள் விற்றா சந்தோஷம். பொருள் போனால் அவனுக்கு மகிழ்ச்சி, இவனுக்கு பொருள் வந்தால் மகிழ்ச்சினாக்கா. அப்போ மகிழ்ச்சிங்கிறது பொருளை சார்ந்து இல்லை, மனிதனுடைய மனதினுடைய எதிர்பார்ப்பை சார்ந்து இருக்கின்றது, விருப்பு வெறுப்பை சார்ந்ததாக இருக்கின்றது. அதனால்
இந்த விருப்பு வெறுப்பை நீக்கினாலே மனது சாந்தமாக இருக்கும். அதுதான் மனதினுடைய அமைதியை கெடுக்கிறது இந்த விருப்பு வெறுப்பு தான். அந்த அமைதியை ஏற்படுவதற்கு, சித்த விశ్రాந்தி அடைவதற்கு மனதில் இருக்கக்கூடிய இந்த விருப்பு வெறுப்புகளை நீக்க வேண்டும். ஆனால் எப்படி நீக்கிறது? அதற்கு விவேகம்தான் வழி. ஏன்னா இந்த உலகம் உண்மையிலே வேறுபட்டதாக இருக்குது அப்படிங்கிற பொழுது நம்மளால் மனசுலேருந்து நீக்கிற முடியாது. உண்மையிலேயே வெளியே பாம்பு இருந்ததுன்னா, நம்ம கயிறு பாம்புன்னே பேசிக்கொண்டு இருக்கிறோம். கயிறு பாம்புங்கிறது இவனுடைய மனக்கற்பனை. அதனால் இது பாம்பு இல்லை, கயிறு தான் அப்படின்னு புரிந்து கொண்டால் அந்த கற்பனை நீங்கிட்டாக்க அவனுக்கு பயமானது போய்விடுகிறது. உண்மையிலேயே ஒரு பாம்பு இருந்து இது பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு மனசில் நாம தான் இது பாம்பாக நினச்சி கொண்டோம். உண்மையிலே இது பாம்பு இல்லை கயிறு தான் அப்படின்னு அவனாக மனசில் கற்பனை பண்ணி கொண்டா என்ன ஆகும்? அது உண்மையிலேயே பொருள் வெளியே இருந்து உண்மையிலேயே பொருள் வெளியே இருந்தால் நம்ம மனதில் எண்ணங்களை மாற்றிக்கொள்கிறதுனால சரி செய்ய முடியாது, பிரச்சனை தீராது. சொல்லப்போனால் அதுதான் ஆபத்தாயிரும். கயிறை பாம்பாக பார்த்தா பரவாயில்ல, விலகித்தான் போவான். பாம்பை கயிறுன்னு நினச்சா வேதாந்தமே கேட்டுக்கிட்டே இருந்து உண்மையிலேயே ஒரு பாம்பு போகுது, ஆனால் இது பாம்பு இல்லை, நம்மளுடைய கற்பனை, உண்மையிலேயே அங்கே கயிறு தான் இருக்குது. அப்படி தான் குரு சொல்லி இருக்கிறாரு, அது கயிறு தான் சத்தியம், பாம்பு மித்தியான்னு. அதனால் இது வெறும் தோற்றம், இது வெறும் கயிறு தான் இருக்குது அப்படின்னு போனால் என்ன ஆகிறது? அது ஆபத்து. அப்போ உண்மையிலேயே அது இருந்தால் உண்மையிலேயே பொருள் இருந்தால் நம்ம மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள்வதன் மூலம் அதை சரி செய்ய முடியாது. அதனால் பிரச்சனையானது தீராது. நாமளாக கற்பனை பண்ணிக்கொள்ள முடியாது. அப்படி கற்பனை பண்ணிக்கொள்வது பிரச்சனையை அதிகமாக தான் ஆக்குமே ஒழிய பிரச்சனையை தீர்க்காது. ஆனால் வெளியில் பொருள் உண்மையில் இல்லாமல் நாம மனதில் ஒரு தவறான அத்தியாசத்தை கல்பனையை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பொழுது அந்த அத்தியாசத்தை கல்பனையை போக்கிக் கொள்வதன் மூலமாக பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த துவைத்தம் என்ன சொல்லுது? துவைத்திகள் ஏன் அத்வைதத்தை ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உலகம் சத்தியம், உலகம் பரம சத்தியமாக இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது நான் பிரம்மம், இங்கே எல்லாம் பிரம்மம்னா அது உன்னுடைய மனப்பிராந்தின்ட்டான். நீயா அப்படி கற்பனை பண்ணி கொள்றதுனால பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருட்டாயிருமான, நீயா வேற்றுமையெல்லாம் இல்லை, இருக்கிறது ஒன்று தான் நீ மனதில் கற்பனை பண்ணி கொண்டா அது சரியாயிருமா? பசிதாகம் இருக்கே, நோய் நொடி இருக்கே, வத்த பிரச்சனைகள்லாம் இருக்கே, அதெல்லாம் எப்படி தீரும், எப்படி சரியாகும்? அதனால் துவைத்தம் சத்தியமாக இருக்குது. இது வெறும் அத்வைத்தம்னு நீ நினைக்கிறது மனக்கற்பனை. அதனால் பிரச்சனை தீராது, பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து. ஆனால் உண்மை அப்படி இல்லை. உலகம் சத்தியமாக இல்லை, அதை சத்தியமாக கருதுறது தான் நம்மளுடைய சம்சாரத்திற்கு காரணங்கிறது அத்வைத்தம். அதனால் இந்த மனதில் தோன்றுகின்ற விகல்ப எண்ணங்களை நீக்கிக் கொள்வதன் மூலமாக நிர்விகல்பத்தை அடைய முடியும்னு இங்கே சொல்லியிருக்கிறார். அப்போ அது ஏன் வெறும் மனசில் வருகின்ற எண்ணங்களை நீக்குவதன் மூலமாகவே நிர்விகல்பத்தை எப்படி அடைய முடியும், பிரச்சனை எப்படி தீரும்னா உலகம் உண்மையில் இல்லை என்பதனால். அதனால தான் முதல்ல இருந்து அதை சொல்லி முடிச்சிட்டார். முதல்ல எடுத்த உடனே உலகம் தோற்ற மாத்திரம்னு சொல்ல வந்ததுக்கு காரணம், உலகம் தோற்ற மாத்திரமாக இருக்குது, நாம தான் நம்மளுடைய மன கல்பனையினால் அதை சத்தியமாக கருதினோம். ஆகவே இந்த கல்பனையை நீக்கிவிட்டால் மனது அமைதி பெறும். அதனால் இந்த மனதில் உலகம் உண்மை இல்லை, வேதங்கள் உண்மை இல்லை என்று மனதில் இருக்கின்ற அந்த எண்ணமானது, பேத எண்ணமானது, அந்த வாசனையானது, அந்த கருத்தானது நீங்க வேண்டும் என்றால், முழுவதுமாக நீங்க வேண்டும் என்றால் உலகம் உண்மையில் இல்லை என்பது தோற்றரவு மாத்திரம் என்பது நமக்கு தெளிவாக விளங்கணும். அதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சால் தான் மனசை மாற்ற முடியும். உலகத்து சத்தியத்துவம் சத்தியமாக இருக்குது, இன்ப துன்பம் சத்தியமாக இருக்குது, இந்த சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் சத்தியமாக இருக்குது, நான் உடம்பு அப்படிங்கிற எண்ணம் பலமாக இருக்கிற வரைக்கும் நம்மால் மன அமைதியை அடைய முடியாது. ஏன்னா மனது சாந்தியை, இந்த விகல்ப எண்ணங்களை விடாது. ஏன்னா விகல்ப விஷயம் சத்தியமாக கருதுகிற வரைக்கும் மனதில் இருந்து விகல்பமானது போகாது. மனதில் இருக்கக்கூடிய விகல்ப எண்ணங்கள் போகணும்னா விஷயம் சத்தியம் இல்லைங்கிற தெளிவு வரணும். அந்த தெளிவு வர்றதுக்கு தான் சாஸ்திரத்தை தொடர்ந்து படிக்கணும். காதலில் இருக்கிற வரைக்கும், ஆணோ பெண்ணோ விருப்பம் இருக்கிற வரைக்கும்
அவனுக்கு அது வந்து அது பரம சத்தியமாக தெரிகிறது. அவனை வந்து அந்த ஆணையோ பெண்ணையோ அது வெறும் மோகம், நீ மனசில் இருந்து அவனை மறந்துரு, அழிச்சிரு அப்படின்னு சொன்னாக்கா அவன் இப்போ சரியான ஆள் கிடையாது, அவன் மோசடி பேர்வழி வெறுமனே அப்படின்னு அவனுடைய குறைகள் அவனை பற்றி தெரிந்தவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த விரும்புகிற ஆளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா இவர்கள் இன்னொரு பக்கத்தை அவர்கள் பரம சத்தியம், அவன் பேசுகிற வார்த்தை, அவனுடைய நடத்தை இவன்கிட்ட மட்டும் அப்படி நல்லா நடந்துகிட்ருக்கான். அதனால் அவர்கள்ட்ட மட்டும் சரியாக நடக்கிறதுனால அந்த பெண், அந்த ஆணோ பெண்ணோ ரொம்ப நல்லவர், உண்மையானவர், அவர் தான் என்னுடைய கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவார் அப்படின்னு இவன் மனசில் திடமான எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த பையன் மேலேயோ பொண்ணு மேலே இருக்கக்கூடிய ஆசையை எப்படி போக்க முடியும்? அப்போ எப்போ அவன் வந்து சரியான ஆள் இல்லை, அது சரி, உன்னோட முடிவு சரியானது அல்லங்கிறது அவன் தெளிவாக புரிகிற பொழுது அதுவாக மனசில் இருக்க ஆசையானது போய்விடும். எப்போ வரும்? கொஞ்சம் ஏமாந்து போனால் வருது. அப்போ சாதாரணமாக எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் அடி வாங்கி விதி வாங்கி அனுபவப்படுற பொழுது தான் அப்பா அம்மா சொன்னது உண்மையான. எப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே போய் 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஆணோ பெண்ணோ அதனுடைய இன்னொரு முகம் தெரிகின்ற பொழுது, உண்மையான முகம் தெரிகின்ற பொழுது அது வந்து ஏமாந்துட்டோன்னு புரியுது. அப்போ எப்போ புரிகிறதோ அப்போ மனதில் இருக்க அது வரைக்கும் இருந்த ஆசையானது நீங்கி விடுகிறது. அப்படி இல்லாமல் நீங்கள் அதான் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னா அந்த ஆசை வந்து மனதில் இருக்கிற வரைக்கும், பொருளினுடைய யதார்த்தம் தெரிகிற வரைக்கும் மனதில் இருந்து ஆசையை நீக்க முடியாது. அதனால் உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசை பற்றானது நமக்கு முற்றிலும் நீங்க வேண்டும் என்றால் உலகம் பொய்யானதுன்னு புரியணும். அது ஒன்று அனுபவத்தில் புரியணும், இல்லைன்னா விவேகத்தினால் புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவம் இருந்தாலும் விவேகம் இல்லைனாக்கா அது அப்படியே தான் இருக்கும். திரும்ப திரும்ப வாங்கின அடிவையே திரும்ப திரும்ப வாங்கி கொண்டு இருப்போம். விவேகம் இருந்தால் நமக்கு அனுபவம் இல்லைனாலும் இன்னொருத்தருடைய அனுபவத்தை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அதனால் விவேகம்ங்கிறது அங்கே முக்கியமாக இருக்குது. இன்னொரு ஆள் படுற கஷ்டத்தை பார்த்தே புரிந்து கொள்ளலாம், நமக்கு அது வேண்டான்னு நினைக்கலாம். அல்லது தன்னுடைய அனுபவம் வாங்கி அனுபவித்த பிறகு இது சரியில்லைன்னு புரிந்து கொண்டு அதை விட்டு விடலாம். எப்படியா இருந்தாலும் விவேகம்ங்கிறது இல்லாமல் அது நடக்காது. அதனால் அதனால தான் முதல்ல சாஸ்திரம் விவேகத்தை கொடுக்குது. ஆரம்பத்திலேருந்து அதை சொன்னார். இது தோற்றம் மாத்திரம், கனவு மாதிரி, நீண்ட கணா, நீண்ட மனோராஜ்யம் அப்படிங்கிற கதையெல்லாம் சொன்னதுக்கு காரணம் அதன் மேலே இருக்கக்கூடிய மோகம் நீங்க வேண்டும். மோகம் மாற்றுதினாரே, அது உண்மை இல்லைங்கிற எண்ணமானது நீங்க வேண்டும். அது நீங்கினாலே மனது சாந்தி அடையும். அதனால் தோற்றரவு இல்லாதவனாய் ஆவாய். அடுத்த பாட்டில் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார், பார்க்கலாம். இன்னும் தெளிவாக இருக்குது. அடுத்த பாடல் 6வது பாடல். எவனுடைய மனப்புற்றில் ராகமுனிவு எனும் பணிகள் இயக்கமில்லை, அவன் எனும் கற்பக தருவால் அணுகாதது ஒன்றுண்டோ அறிவின் மிக்கோய், கவனமர அறிவினால் மதத்தோராய், பல கலை நூல் கல்வி மிக்கு, தவமறு காமம் வெகுளி நிறைந்தோரே, வேசரி போல் தள்ளத்தக்கார். எவனுடைய மனப்புற்றில் ராகமுனிவு எனும் பணிகள் இயக்கம் இல்லை, அவன் எனும் கற்பக தருவால் அணுகாதது ஒன்று உண்டோ அறிவின் மிக்கோய், கவனமர அறிவினால் மதத்தோராய், பல கலை நூல் கல்வி மிக்கு, தவமறு காமம் வெகுளி நிறைந்தோரே, வேசரி போல் தள்ளத்தக்கோர். எவனுடைய மனப்புற்றில் ராக முனிவு எனும் பணிகள் இயக்கம் இல்லை, அவன் எனும் கற்பக தருவால் அணுகாதது ஒன்று உண்டோ. எவனுடைய யாருடைய மனப்புற்றில், மனமாகிய புற்று, மனதை ஒரு புற்றுன்னு சொல்கிறார்.
புற்றுனா எங்கே புற்றில் என்ன இருக்கும்? பாம்பு இருக்கும். பாம்பு வசிக்கக்கூடிய இடத்த புற்றுன்னு சொல்கிறோம். பாம்பு புற்றுன்னு மனதை புற்றாக உருவகப்படுத்தி, அப்போ அந்த மனதுங்கிற புற்றில் வசிக்கக்கூடிய பாம்புகள் என்னது? ராகம், முனிவு. முனிவுனா கோபம்னு அர்த்தம், வெறுப்புன்னு அர்த்தம். விருப்பு வெறுப்பு, விருப்பு வெறுப்பு என்ற பாம்புகள். யாருடைய மனப்புற்றில் இயக்கம் இல்லை, யாருடைய மனதில் விருப்பு வெறுப்புகள் என்ற பாம்பு இல்லையோ, யாருடைய மனமாகிய புற்றில் விருப்பு வெறுப்புகள் என்ற பாம்புகள் இல்லையோ, பணிகள் பணிகள்ங்கிறது பாம்பு, பணிங்கிறது பாம்புக்கு ஒரு பெயர். இயக்கம் இல்லைன்னா அது இயக்கம் செயல்படாமல் இருக்கின்றது அல்லது இறந்து போனதாக இருக்கின்றது. வசிப்பது இல்லை. எங்கே வசிப்பது இல்லையோ, எந்த மனசில் விருப்பு வெறுப்புங்கிற பாம்பு இல்லையோ, அவ்வளோதான். இப்போ விருப்பு வெறுப்பை பாம்புன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதனால் வரக்கூடிய ஆபத்துகள். அது இல்லையோ, அவனே என்ன ஆயிட்டானா? அவன் எனும் கற்பகதரு. அவன் அந்த மனசு கற்பக தருவாக ஆகின்றது. கற்பக தருன்னு என்னது? கற்பக விருட்சம், கற்பக மரம். கற்பக மரம் அதன் அடியில் இருந்து எதை நினைத்தாலும் அதை கொடுக்கக்கூடியது, எந்த ஆசை இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடியது கற்பக விருட்சத்தினுடைய மகிமை. அவனுடைய மனமே கற்பக விருட்சமாக ஆகிவிடுகிறது. கற்பக விருட்சத்துக்கு கீழே இருந்தால் என்ன வேணாலும் கிடைக்கும்னா, இவனே கற்பக விருட்சமாக ஆகிட்டான்னாக்க அவனுக்கு எதுவும் தேவை என்ற எண்ணமானது, ஆசையானது இல்லாமல் போய்விடுகிறது. ஏனெனில் அனைத்தையும் அடைந்தவனாக அவன் இருக்கின்றான். அதனால் அணுகாதது ஒன்று உண்டோனா, அந்த மனதினால் அடையப்படாதது ஒன்று உண்டோனா, எல்லாவற்றையும் அடைகிறதுனால என்ன ஒரு இன்பமானது, நிறைவானது, மகிழ்ச்சியானது கிடைக்குமோ, அந்த மகிழ்ச்சி நிறைவு அவனுடைய மனதில் இயல்பாக இருக்கும். அதனால் அதற்கு மேலே அவனுடைய மனதில் எனக்கு இது இல்லையே, இது வேணுமேங்கிற எண்ணமானது இருக்காது. அதனால் அணுகாதது ஒன்று உண்டோனா, அவனால் அடையப்படாத திருப்தி என்னிடத்தில் இல்லை, அது இருந்தால் சந்தோஷங்கிற எந்த விதமான தேவையோ எதிர்பார்ப்போ ஆசையோ இல்லை. ஏன்னா அவன் முழு நிறைவடைந்தவனாக இருக்கின்றான். கற்பக தருவாக அவனுடைய மனதானது ஆகிவிடுகின்றது. இப்போ முழுமை பெற்றதாக, முழு நிறைவடைந்ததாக, குறை இல்லாததாக ஆகிவிடுகிறது. யாருடைய மனசு? விருப்பு வெறுப்புகள் இல்லாதவனுடைய மனது. விருப்பு வெறுப்புகளுக்கு காரணம் என்ன? இந்த உலகம், உடலும் உலகமும் தான் காரணமாக இருக்குது. உடலுடைய பசி, தாகம், தேவை முதலானவைகள், ஆசாபாசங்கள், புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் விருப்பு வெறுப்புக்கு காரணமாக இருக்குது. இவன் விவேகத்தினால இந்த உடல், உலகம் இவைகளெல்லாம் வெறும் தோற்றரவு மாத்திரம்னு அதற்கு கொடுத்திருந்த சத்தியத்துவத்தை நீக்கிவிட்டான். அது சத்தியம் என்று கருதியிருந்த தவறான அறிவை நீக்கிவிட்டான். இருக்கிறது ஒரு பொருள்தான், அது ஆத்மா பிரம்மம். அது பூர்ணமாய் இங்கும் அங்கும் எங்கும் இருக்கிறது என்று அந்த பூர்ணமான பிரம்மத்தை அவன் தன்னிடத்திலும் புறத்திலும் காண்கிறதுனால அவனிடத்தில் விருப்பு வெறுப்புகளுக்கு வேலை இல்லை. ஏன்னா விரும்புகிறதுக்கு அவனுக்கு அந்நியமாக ஒரு பொருள் இல்லை, வெறுப்பதற்கும் அந்நியமாக ஒரு பொருள் இல்லை. எது இருப்பதாக தோன்றுகிறதோ அது உண்மையில் இல்லை. ஆகவே அதில் விருப்பு, பொய்ப்பொருள்னு தெரிஞ்ச பிறகு அதில் விருப்பு வெறுப்பு வருமான? உண்மைன்னு நினைக்கிற வரைக்கும் தான் அதில் ஆசை இருக்கும். பொய்யுங்கிறது எப்போ வருதோ தெரிகிறதோ அப்போ அதன் மேலே இருக்கக்கூடிய ஆசையோ கோபமோ ரெண்டுமே நீங்கி விடுகிறது. ரெண்டுமே உண்மை இல்லைன்னு பொய்ன்னு தெரிகிற பொழுது நீங்கி விடுகிறது. இவன் விவேகத்தினால பொய் என்று புரிந்து கொண்டதுனால விருப்பு வெறுப்புகளுக்கு வாய்ப்பு இல்லை, அது இல்லை. அதனால் அந்த விருப்பு வெறுப்புங்கிற பாம்பானது குடியிருக்கவில்லை. யாருடைய மனதில் குடியிருக்கவில்லையோ அந்த மனது கற்பக தருவாக ஆகின்றது. அதனால் கற்பக தரு மாதிரி ஏதாவது வெளியே கிடைக்குமான்னு நம்ம நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கற்பக தரு மாதிரி கேட்டதெல்லாம் பணம் தான் கற்பக தருவாக இருக்குது இன்றைக்கி உலகத்தில். பணம் இருந்தால் எது வேணாலும் கிடைக்கும்னா, அதனால் பணம்ங்கிறத தான் கற்பக தருன்னு நாம் நினைக்கிறோம். பணம் இருந்தால் போதும், எதையும் வாங்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறான். உண்மையிலேயே பணம் அல்ல, நம்முடைய மனமே கற்பக தருவாக இருக்கும். எப்போ இருக்கும்? விருப்பு வெறுப்பை நீக்கிட்டா இருக்கும். அதனால் கவனம் என்ன சொல்கிறார்? அதுக்கு மாற்றாக இப்படி யாருடைய மனதில் விருப்பு வெறுப்பு இல்லையோ அவன் நிறைவடைந்தவனாக பூர்ணனாக இருக்கிறான். அதற்கு மாறாக இந்த விவேகம் இல்லாமல், இந்த விவேக வைராக்கியம் இல்லை என்றால் அவன் எப்படி இருப்பான்? அவனை பற்றி சொல்கிறார். அறிவின் மிக்கோய், ராமரை பார்த்து சொல்கிறார், ஹே அறிவின் மிக்கோய், நல்ல மிகுந்த அறிவை விவேகத்தை உடையவனே கவனம் அறனா கவனம் இல்லாமல், கவனக்குறைவாக அறிவினால் தன்னுடைய
அறிவினாலேயே தன்னுடைய புத்திசாலித்தனம், தன்னுடைய சாமர்த்தியம், நான் என்ற அந்த அகங்காரத்தினால மதத்தோராய், மதம் மிக்கவனாக, அகங்காரம் கர்வம் மிக்கவனாக, தன்னுடைய அறிவு, திறமை, சாமர்த்தியம், நானே எல்லாம், என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த திமிருனால பல கலை நூல் கல்வி மிக்கு பல விதமான சாஸ்திரங்களையும் படித்திருக்கிறார்னு. ஆத்ம ஞானத்தை தவிர மற்ற எல்லா அளவுக்கு எல்லா ஞானமும் இருக்குது. வைத்திய ஞானமாக இருக்கலாம், லௌகிக்க ஞானமாக இருக்கலாம், எல்லா ஞானமும் பல பிஹெச்டி பண்ணியிருக்கிறார். ஆத்மாவை தவிர மற்றதெல்லாம் அவருக்கு தெரியும்னா, நான் யாருங்கிறத தவிர மற்றதெல்லாம் தெரியும். அதனால் பல கலைகளை பற்றிய நூல் கல்வி மிக்கு அவைகளை படித்து மிகுந்த அறிவுடையவனாக, அதே சமயம் தவமறு காமம் வெகுளி நிறைந்தவர், இந்த தவம் எதுவும் இல்லை, விருப்பு வெறுப்பு மிகுந்தவனாக இருக்கிறவன். அதில் நல்ல கல்வி அறிவு இருக்குது, ஆனால் தவங்கிறது இல்லை, ஆன்மீகங்கிறது இல்லை, வெறும் கல்வியாக இருக்குது. வெறும் ஆன்மீகம் இல்லாத வெறும் அறிவியல் கல்வி இருக்குது, ஆன்மீக கல்வி, ஆன்மீக ஞானம் இல்லை. ஆகவே மனம் முழுக்க விருப்பு வெறுப்பு தான் இருக்குது. காமம் வெகுளிங்கிறது நிறைந்து இருக்கின்றது. அப்படி தான் நிறைய பேர் இருக்கான். நாஸ்திகர்கள் அப்படி தான் இருக்கான். அவன் நல்ல புத்திசாலியாக இருக்கான், நிறைய நூல்கள்லாம் எழுதுகிறான், படிப்படியாக எத்தனையோ நூல்களை எழுதுகிறான், மிகுந்த ஆராய்ச்சி பண்ணி நூல்கள் எழுதுகிறான். அதை வைத்துக்கொண்டு பல பிஹெச்டியும் வாங்கியிருக்கிறான், பல கல்லூரிகளில் பேச்சாளராக கூட இருக்கிறாருன்னு, விரிவுரையாளராக இருக்கிறார், இல்லை பல நூல்கள், பல அவார்டெல்லாம், தேசிய விருதுகள், உலக அளவில் விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறார். ஆனால் விருப்பு வெறுப்பு மனசை விட்டு போகலைன்னு. அதனால் ராமர் புத்தி பேதலித்தவர் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறான். கம்பராமாயண சொற்பொழிவு, கம்பராமாயணத்தை பற்றி கூட்டத்தில் போயிட்டு கம்பன் கழகத்தில் பேச போய் அங்கே ராமருக்கு எதிராக பேசுகிறான்னா, அப்போ அவன் மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு பெருசாக தெரியுது. அதனால் பேரரசுன்னு போட்டுக்கிட்டால் போதுமா, பேரில் அது இருக்காது. அதனால் விருப்பு வெறுப்பு இருந்தாக்கா அவன் யாருன்னா வேசரி போல தள்ளத்தக்கோ. அதனால் இந்த ஸ்ரத்தை இல்லாதவர்கள், சாஸ்திரத்தில், தர்மத்தில், ஆன்மீகத்தில் ஸ்ரத்தை இல்லாதவர்கள், அவர்கள் எவ்வளவு விவேகமுடையவர்களாக இருந்தாலும் வேசரினா கழுதைன்னு அர்த்தம், கழுதை போல தள்ளத்தக்கவர். அவர் அவனால் அவனுக்கும் துன்பம், மற்றவர்களுக்கும் துன்பம். அவன் விளக்கத்தக்கவன், தள்ளத்தக்கவன். அப்படி தான் பார்க்குறோம் சமூகத்தில். இன்றைக்கி ஆன்மீகம் ஸ்ரத்தை இல்லை, சாஸ்திரங்களில் ஸ்ரத்தை இல்லை, நம்ம தர்ம விஷயங்களில் ஸ்ரத்தை இல்லை, அல்லது வேறு மதத்தின் மேலே அவனுக்கு ஸ்ரத்தை இருக்குது, அதில் நம்பிக்கை இருக்குது. அதனாலேயே நம்ம மதத்தை இழிவுபடுத்தணும், குறைவுபடுத்தணுங்கிறதுக்காக எதிர்மறையாக பேசி கொண்டு இருக்கிறான். அதை பற்றி பலவிதமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி நூல் எழுதுகிறான். கீதையின் மறுபக்கம்னா, கீதையின் முதல் பக்கமே அவனுக்கு தெரியாது, கீதையின் மறுபக்கம்னு ஒரு நூல் அதை எழுதுகிறான். அதே மாதிரி பைபிளோட மறுபக்கம் ஏன் எழுதலை? நீ பகுத்தறிவு ஆராய்ச்சின்னா எல்லாத்துக்கும் மறுபக்கம் எழுதணும்ல. பகவத்கீதைக்கு மறுபக்கம் எழுதுகிற ஆள் குரானுக்கு மறுபக்கம், பைபிளுக்கு மறுபக்கம்னு அதையும் எழுதணும்ல. அதுதானே உண்மையான பகுத்தறிவு. மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம்னா எல்லா மதத்தை பற்றியும் எழுதணும்ல. அதை ஏன் எழுத மாட்டேங்கிறான்? அப்போ அவனுடைய அந்த ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு விவேகம் இருக்குது, ஆனால் காமம் வெகுளி மனதில் நிறைந்திருக்கிறது, சுயநலமானது மேலோங்கி இருக்குது. அவன் விளக்கத்தக்கவன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வேசரி போல் தள்ளத்தக்கோ. சுருக்கமாக சொன்னால் என்னது, மனதில் விருப்பு வெறுப்பு தான் நம்மை கழுதையாக ஆக்குகிறது. விருப்பு வெறுப்பு இருக்கிற மனசு பாம்பு இருக்கக்கூடிய இடம் மாதிரி அது பயனற்றதாக ஆகிவிடுகிறது வாழ்க்கை. விருப்பு வெறுப்பு இல்லைன்னா வாழ்க்கை நிம்மதியாக அமைதியாக இருக்கின்றது. அதனால் அடுத்த பாடல், இப்பிறவி மயக்கம் எனும் ஆழித்தேர் சங்கற்பம் என்னும் அச்சை செப்பமுறத் தடை செய்தால் ஓடாது மன அச்சு சிறிதசைந்தால் துப்பர ஆர் தடுத்தாலும் தடைபடாது அறிவு வலி சூக்கூக அறிவு வலி சூக்கபூக மெய்ப்புருட வருத்தங்கள் தமைக்கொண்டே தடை செய்ய வேண்டும் அன்றே.
இப்பிறவி மயக்கம் எனும் ஆழித்தேர் சங்கற்பம் எனும் அச்சை செப்பமுற தடை செய்தால் ஓடாது. ஒரு வாக்கியம். மனசில் விருப்புங்கிற பாம்பு, மனப்புற்றில் விருப்புங்கிற பாம்பு இருக்குது, அதை நீக்க வேண்டும் என்று முதல்ல சொன்னார். இங்கே பிறவி மயக்கம் அதை ஒரு ஆழித்தேர், ஒரு தேர், ஒரு பிரம்மாண்டமான தேராக உருவகப்படுத்தி சொல்கிறார். இந்த பிறவி எனும் தேரானது உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த பிறவி தேர் ஓடாமல் அதை தடுத்து நிறுத்தணும் என்றால் அதற்கு அச்சா இருக்கக்கூடிய அச்சை முறிக்க வேண்டும். ஏன்னா அச்சு பலமாக இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு உருண்டு ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த அச்சு முறிக்கிறதா அந்த தேரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கான வழி. வெறும் கல்லு போட்டு கட்டையிட்டே போட்டோம்னாக்கா அதையும் தாண்டி அது போயிடும். ஆனால் நிரந்தரமாக ஓடாமல் நிற்கணும்னா அதனுடைய அச்சை முறிக்க வேண்டும். இந்த பிறவிங்கிற மயக்கம், பிறவி என்ற மயக்கமாகிய பெரும் தேர், அதை நிறுத்த வேண்டும் என்றால் சங்கல்பங்கிறது அதற்கு அச்சாக இருக்கின்றது. மனதில் தோன்றுகின்ற விருப்பு ராகத்வேஷம் முதலான சங்கல்பம். அதனால் இந்த ராகத்துக்கும் ராகத்வேஷத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது சங்கல்பம். நல்ல சங்கல்பத்துக்கு போயிட்டார். முதல்ல விருப்புங்கிற பாம்புன்னு சொன்னார். அந்த விருப்புக்கு ஆதாரமாக இருக்கிறது சங்கல்பம். சங்கல்ப பிரபவான் காமான்னா, சங்கல்பத்தில் இருந்து தான் காமமானது தோன்றுகின்றது. அதனால் அந்த சங்கல்பத்தை காலி பண்ணணும்னா, சங்கல்பங்கிறது இந்த பிறவியாகிய தேருக்கு பெரிய அச்சாக, ஆதாரமான அச்சாக, அதை சுழலச் செய்கின்ற அச்சாக இருக்கின்றது. அதனால் செப்பமுற தடை செய்தால் ஓடாது. இந்த பிறவியானது தொடர்ந்து செல்லாமல் பிறப்பு இறப்புன்னு சுழன்று வருகின்ற இந்த பெருந்தேரானது ஓடாமல் நின்றுவிடும். அதற்கு மாறாக மன அச்சு சிறிது அசைந்தால், இந்த மனமாகிய அச்சு கொஞ்சம் அசைந்தாலும் நகர்ந்தாலும் துப்பு அற ஆர்த்தடுத்தாலும் தடைப்படாது. எந்த விதத்தில் நம்ம எப்படி தடுத்தாலும் அது நிற்காது. அது அசைய ஆரம்பிச்சிட்டாக்கா கண்டிப்பாக இயக்கமானது இருக்கும், தேர் நகர்தல் என்பது இருக்கும். அதனால் வேறு எந்த விதத்திலையும் அதை தடுக்க முடியாது. இந்த மனசை நிறுத்துறதை தவிர வேறு எந்த விதத்திலையும் பிறவியை தடுக்க முடியாது. பிறவியை நிறுத்துவதற்கு வேறு எந்த விதத்திலையும் வேறு உபாயம் எதுவும் இல்லை. மனசு அசைஞ்சால் கண்டிப்பாக பிறவியானது வரும். இப்போ மனசு அசையாமல் நிற்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அறிவு வலி சூக்க ஊக மெய் புருட வருத்தங்கள் தமை கொண்டே தடை செய்ய வேண்டும் அன்றே. அதனால் அறிவு வலி, அறிவுனா விவேகம், அறிவு வலி அறிவினுடைய வலிமை, அறிவினுடைய வலிமை. எப்படி அரண் வலின்னு சொல்கிறார்கள், அரண் வலியுறுத்தல்னா அறத்தினுடைய வலிமை, சக்தி, அதனுடைய பலம். இந்த மாதிரி அறிவு பலம், அறிவினுடைய பலமான அறிவை கொண்டே. வெறும் மேலோட்டமான அறிவும் தாங்காது. அது இப்போ இந்த ஆழித்தேர் பயங்கரமானதாக இருக்குது, சங்கல்பம் பயங்கரமானதாக இருக்குது. அதை நிறுத்தணும்னா அதை விட பயங்கரமானதாக அதை விட பலமானதாக அறிவு ஆக வேண்டும். அதனால் அறிவு அறிவினுடைய வலிமையினாலும் அறிவினுடைய சக்தியினாலும் அல்லது சக்தி வாய்ந்த அறிவினாலும் சூக்க ஊகம்னா சூக்ஷ்மமான ஊகம், நுண் ஊகம், நுட்பமான யூகங்களாலும் நல்ல விவேக புத்தி ஆராய்ச்சி சிந்தனை அதனாலும் சூக்ஷ்மமான ஏன்னா புத்தி பலம் இருந்தால் போதாது. புத்தி பலம்ங்கிறதுல ரெண்டு இருக்குது. ஒன்று நினைவாற்றலுங்கிறது இருக்குது, அதனுடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இருக்குது. நினைவாற்றல் நிறையா இருந்தாக்கா நிறைய புத்தகத்தை படிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம், அது இருக்கும். ஆனால் அதை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியது, நல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கக்கூடியது அதனுடைய ஆராய்ச்சி புத்திங்கிறது இருக்குது. அதுதான் சூக்ஷ்ம ஊக அப்படின்னு சொல்கிறார். அதிநுட்பமான அறிவுன்னு. அதுக்கப்புறம் மெய்ப்புருடன்னா யார்? மெய்ப்புருட வருத்தங்கள்னாக்கா மனிதனுடைய முயற்சியினால், நம்மளுடைய இடைவிடாத முயற்சி அதனாலும் இதை கொண்டு தடை செய்ய வேண்டும். புருட வருத்தங்கள்ங்கிறது மனித முயற்சியினால், நம்முடைய முயற்சியினால் அறிவு மற்றும் யூகம், அதோட நம்மளுடைய அபியாச வைராக்கியங்கிறதான்.
அபியாசங்கிறது தொடர்ந்து நம்மளுடைய முயற்சினால் நடக்கக்கூடியது. வைராக்கியங்கிறது விவேகத்தினால் ஏற்படக்கூடியது. விஷயங்கள் வெறும் தோற்ற மாத்திரம்னு புரிந்து கொள்வது. அதுக்கப்புறம் இந்த வாசனைகளை காலி பண்ணுறதுக்காக தொடர்ந்து அபியாசம் பண்ணுறது. இதை கொண்டு தான் சங்கல்பத்தை நீக்க முடியும். சங்கல்பம் நீங்கினா பிறவி தேரானது ஓடாமல் நின்று விடுங்கிறார். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நாளை பார்ப்போம். நாளை இல்லை, நாளை ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரே குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.